அனந்தபுரம் லீக் மேட்சா இங்கே இன்னைக்கு டேவில் இதுவரையும் டாப் ஆஃப் த டேபிள் இருக்கக்கூடிய செட்டி பிச்சாம்பட்டி வர்சஸ் சிறுநாகுப்பட்டி. நீங்கள் டாஸ் வின் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே பேட்டிங் எடுத்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இங்கே ஸ்ட்ரைக்கில் மாமுண்டி, நான் ஸ்ட்ரைக்கில் நந்து. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க மேடி மதன். ஸ்டோரோட ஃபர்ஸ்ட் ஒன் டாஸ்ல இங்கே கேட்சில் இங்கே விக்கெட் ஆகி ஃபர்ஸ்ட் பால் இங்கே விக்கெட் எடுத்து வெளியே போகிறாரு மாமுண்டி. ரீபால் நல்லது ஒரு கட் ஆஃப் சைடில் நல்லது ஒரு ஃபீல்டிங் போடுறேன். இப்போ நான் சைடில் இருந்த நந்து ஸ்ட்ரைக்கு வராப்புல. தேர்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் ட்ரை கரெக்டாக மீட் ஆகலைங்க. லெக் பைல வர்றேன். ஒரு நெக்ஸ்ட் ஒன் குத்துனதுலேருந்து கீழே இருந்துச்சு. எக்ஸலன்ட் ஸ்டாப்புங்க. மீண்டும் இங்கே பிரசாத் பவுண்டரியா மாதிரி இருக்கும். நல்லது ஸ்டாப். நெக்ஸ்ட் ஒன் ரவுண்ட் ட்ராக் பண்ணப்பல கரெக்டாக மீட் ஆகலை. பேக் டு பேக் டாட் பால்ஸ் இங்கே மதன் கையிலேருந்து. ஃபர்ஸ்ட் பார்பிளோட லாஸ்ட் ஒன் மோர் பால் ஸ்லாட்டில் இருந்துச்சு. கரெக்டாக லாங் ஆஃப் திசையில் அடிச்சிருக்காரு. இங்கே பவுண்டரி போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் பார்பிளோட இங்கே பவுண்டரியோட பிடிக்கிறாரு மலையரசன். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்ச நிலைமையில் இங்கே 7 ரன் அடிக்காங்க சிறுநாகுப்பட்டி. செகண்ட் பார்பிளே ஒரு படம் இங்கே அல்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் நந்து. ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா ஃபேஸுங்க. குத்தினதுலேருந்து குயிக்காகவே இருந்துச்சு. டாட் பால். செகண்ட் ஒன் டிஃபென்ஸ் நல்லா ஃபீல்டிங் ஸ்டாப். ஒரு ரன். தேர்ட் ஒன் இடத்துலேருந்து ஒரு லெக்கட் வேரியேஷன். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பேக் டு பேக் டாட் பால்ஸ் நினைக்கிறேன். ஒயிட் பால். நெக்ஸ்ட் ஒன் டாட் பால்ங்க. இங்கே இறங்கி போனது பார்த்து ஓய்டியா கரெக்டாக எடுத்து போட்டுக்காரீங்க. பேக் டு பேக் டாட் பால்ங்க. நெக்ஸ்ட் ஒன் போயிருக்காரீங்க. ஃபீல்டர் போயிட்டு இருக்காரீங்க. பவுண்டரி பவர் பிளேலைங்க. பவுண்டரிக்கு பதிவு பண்ணுறாங்க சிறுநாகுப்பட்டி. உடம்பு லைனில் வந்தார். கரெக்டாக அடிச்சிட்டாருங்க. நெக்ஸ்ட் ஒன் மறுபடியும் ஃபீல்டர் தாங்க சர்க்கிள் எங்க ஒரு ரன். சிங்கிள் டோ இந்த செகண்ட் பவர் பிளே ஓவர். ரெண்டு பவர் பிளே முடியுது. ஒரு விக்கெட் இழந்து 14 for 1 இருக்காங்க. ரெண்டு பவர் பிளே சிறுநாகுப்பட்டி பால் டு பால் கொண்டு வந்திருக்காங்க. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட இங்கே தேர்ட் ஓவர் போட ஆனந்த். ஃபர்ஸ்ட் ஒன் ஏறி போனதை பார்த்து இங்கே போட்டிருக்காரு. ஒயிட் பால். சைட் பாக்ஸையும் தாண்டி இங்கே பேர் நினைக்கிறேன். வழியோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். ஒரு ஸ்லோ ஏற தூக்கி ஹாஃப் கட்டரில் போட்டார். டாட் பால். பெரிய சட்டுக்கான முயற்சி. நேருக்கு என்ன இங்கே 1-2 இருக்கான வாய்ப்பு. மாதம் ஒன்று வந்து இங்கே 2 ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. குயிக்காக ஒரு 2 பாலோட. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். கேட்சை பிடிக்கலைங்க. மிஸ் பண்ணிட்டாரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். எக்ஸலன்ட் டெலிவரி. சூப்பராக போட்டிருக்காரு. ஒன் மோர் டாட் பால். எக்ஸலன்ட் ஸ்லோயர். சூப்பராக போட்டிருக்காரு. ஒன் மோர் டாட் பால் பதிவு பண்ணுறாங்க இங்க. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க ஸ்டாப் பண்ணி தான் போட்டாங்க. பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். தடுத்து போட்டார் காலை வச்சு. 1 2 ரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க. 2 இதோட ஓவர் 2. மேட்சுக்கான 4வது ஓவர் பட பிரதீப் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை தெளிவாக ஆடி இருக்காரு. சுற்றி கேப்பில் ஆள் இல்லாத திசையில் அடிச்சிருக்கான்னு சொல்லலாம். 1 2 ரெஸ்ட் நினைக்கிறேன். 2 ரன். செகண்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு. இன்னும் ஓடுறாங்களான்னு பார்த்தா கையில் எடுத்து அதுக்குள்ளே விட்டாரு. அதுக்குள்ளே ஓடி எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் பேட்ல நிற்கு. நல்ல டேக்கன். நீ பேட்ஸ் பண்ணா இங்கே பாலா உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. நல்ல ஸ்டாப். ஒரு டாட் பால். ஸோ பேட்ஸ்மேனுக்கு இன்ஜுரி. உடனே எல்லா பிளேயரும் சேர்ந்து அந்த இன்ஜுரிக்கு ஏதோ ரெக்கவர் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஸ்போர்ட்ஸ் தெரியுது. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் செம்மையில போயிருக்கு. தாண்டி போயிருதா ரொம்ப தூரத்துக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பேட்ல பட்டு வந்துச்சு. பின்னாடி கேப்டன் வெங்கட் ஸ்டாப் பண்ணிட்டாரு. டாட் பால் டு எண்ட் தி ஓவர். 28 அடிச்சிருக்காங்க சிறுநாகுப்பட்டி. வச்சுக்கணும். அடுத்த ஓவர் பட சிஜிலிப்பா வந்திருக்காரு. பவுலருக்கே போயிடுச்சுன்னு சொல்லலாம். டாட் பால். செகண்ட் ஒன் சுச்சிக்கான ட்ரை தெளிவாக சுச்சிக்கு திரும்பி ஆடிருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அல்தாப் நல்லா ஸ்டாப். 1-2 ரெஸ்ட் பண்ணுறான்னு பார்த்தா 2 ஓட்டாங்க. செகண்ட் ஒன் அகைன் ஒரு சுவிட்ச் கெட் சூப்பராக போட்டிருக்காரு. லெக்கட்டை டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் ஷாட்.
குவாலிட்டியாக ஆடினான்னு சொல்லலாம். ஆள் இல்லாத திசையில் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஃப் கட்டர் போக போகிறதா கரெக்டாக உணர்ந்து அடிச்சிருக்காரு நந்து பேட்டில் இருந்து 4 பவுண்டரி. அகைன் ஒரு சுவிட்ச் கிட் போட்டு வந்துருச்சு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் குத்த நேரத்தில் இருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். டாட் பால். ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க. இந்த ஓவருக்கு 33. 6வது ஓவர் படம் இங்கே ஆனந்த் வந்திருக்காரு. நேருக்கு போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அங்கே பிரச்சனை இருக்காரு ஃபீல்டர். அந்த இதில் த்ரோ டேரட் அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் பால் செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர். நாட் அவுட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ். செகண்ட் ஒன் ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் ஈதமுறை கரெக்டாக அடிச்சிருக்காருங்க. மிடில் ஆஃப் த பேட்டில் டொப்புட ஒரு சவுண்டு போயிடுச்சுங்க. 6 சூப்பர் 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்க. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஒரு ட்ரைவ் போயிருக்காரு. ஸ்ட்ரைட் ட்ரைவ்ல 2 ரெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் அடம்ல ஃபீல்டர் எடுக்கலன்னா ஓடி 2 எடுத்துவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் நல்லா போட்டிருக்காரு ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா? நின்று எடுக்க தான் பார்த்துருக்காங்க. நோமேன்ஸ் லேண்டில் வந்து இது வரைக்கும் 2 ஓட்டாங்க. 6 ஓவருக்கு 47 அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் பட எங்கள் நீலமணி ஃபாஸ்ட் பால்லே சூப்பராக அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்ல தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் பந்திலே ஒரு 6 சூப்பராக அடிச்சிருக்காரு இங்கே பாலா. பாலோட செகண்ட் ஒன் சுவிட்சிருக்கான ட்ரை தெளிவாக சுவிட்சிக்கிட்டு ஆடினாலும் ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. 2 ஓவரில் டாட் பால். தேர்ட் ஒன் மறுரீச் அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்ல போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ண முடியுதா? அங்கே ஃபீல்டர் பவுண்டரி போயிடுச்சு இங்க. பாலை சரியாக கணிச்சு எடுக்கல. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம கைட்டு போயிருக்கு. கேட்சை பிடிச்சிடுறாங்களா? ஆனந்த் விரட்டி கடைசி வரைக்கும் போனார். பவுண்டரி போகல. ஸ்டாப்புங்க ஃபீல்டர்ட்ட இருந்து. 3வது ரன்னும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் தெரிஞ்சு போயிருக்கு கவர்ஸில். சிங்கிள் ஓடிடான்னு நினைக்கிறேன். எஸ் சிங்கிள் டு சிங்கிள் ஓன்லி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் மறுபடியும் அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்ல 2 ரெஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்த்தா ஓடிடுவாங்களா? கீப்பருக்கு த்ரோ ஆனால் தாண்டி தான் போயிருக்கு. 2 + 1 விக்கெட்னு நினைக்கிறேன். எஸ் 2 + 1 விக்கெட்டோட இன்னிங்ஸ் முடிவு. 63 அடிச்சிருக்காங்க. 64 டார்கெட் ஃபார் செட்டிபிச்சா மட்டும் சேதுபதி மெமோரியல். மணிவேஸ்வரா சைக்கிள் இருக்குது. பிரதி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா தேவா சைடாம போட்டாரு. இவர் குறுக்க அடிச்சிருக்காருங்க சைடில். 1 பவுன்ஸ் பவுண்டரியா 6 பார்த்தா 1 பவுன்ஸ் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ போன பால் பவுண்டரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். 6 அம்பேர் செக் பண்ணிட்டு அதை 6 கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன் ஒரு வாக நாட்டி ஃபீல்டை ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. உடம்பு போட்டு நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிளா 2 ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா 2வது ரன் ஓடிடுறாங்களா? எஸ் பாஸ்டாக ஓட்டாங்க 2. தேர்ட் ஒன் பெரிய சுத்து ஆனால் பேட்டில் போடல. எக்ஸலண்ட் டெலிவரி நல்லா கம்பேக் தேவா. ஃபோர்த் ஒன் ஃபுல் ஸ்ட்ரைட்டாவே ஹைட் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க 6 உள்ள விழுகும் அப்படின்னு நினைச்சேன். பிரதீப் பேட்ல இருந்து 1 more 6 மொத்தமாக 4 பால்ல 14 ரன்னை கொண்டு வந்திருக்காரு எங்க பிரதீப். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் டோர்னமெண்ட்ல தரப்பு போயிருக்கு. பவுண்டரி லக்கி பவுண்டரி இந்த மூணு. நெக்ஸ்ட் ஒன் கரெக்டி ஆட பார்த்தாரு. டாட் பால் டு எண்ட் ஓவர். முதல் ஓவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சாம்பட்டி. இப்படி இருக்க 6 ஓவருக்கு 46 அடிக்கணும். செகண்ட் ஓவர் பட பாலா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அங்கே சத்யா கையிலே போயிருக்கு. டாட் பால் சூப்பராக போட்டிருக்காரு. நல்லா போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. 1 more குட் டெலிவரி. டாட் பால். தேர்ட் ஒன் தட்டி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் தேவா போன ஓவரில் பவுலிங் போட்ட பவுலர். இப்போ ஃபீல்டர் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஏந்தி விட்டார்னு சொல்லலாம். நேர் லாங் ஆன்ல அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் காலில் பட்டு வந்திருக்கு. என்ன ஓட மாட்டாங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. 1 more குட் டெலிவரி. சூப்பரா போட்டிருக்காரு. போட்ட எல்லா பாலும் டப்பஸ்ட் டெலிவரியா போட்டு நல்லா போட்டு முடிச்சிருக்காரு. ஓவரை 2 ஓவருக்கு 20 அடிச்சிருக்காங்க.
மேட்சுக்கான 3வது ஓவர் போட மலையரசன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பிரதீப். சான்ஸ் ஃபார் ரைட் தான் போயிருக்கு. நோ மேன்ஸ் லேண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஆள் இல்லா திசையில் அமைஞ்சிருக்கு. 1 2வது ஓடி எடுத்துருவாங்க. இங்கே ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க. 2 ரன். செகண்ட் ஒன். இந்த முறை தெரிஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாம். கனெக்ட் பண்ணுற அளவுக்கு டைமிங் கிடைக்கல. விட்டு பிடிச்சதான் பார்த்துருக்காரு தேவா. ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன். காலில் போட்டிருக்காரு. ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் டெலிவரி. டாட் பால். ஃபர்ஸ்ட் டாட் பால் பதிவு பண்ணுறாரு இங்கே. பாலோட ஃபோர்த் ஒன். அகைன் சூப்பர் டெலிவரி. பேக் டு பேக் 2 டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். பேட்ல நெக்கு நல்லா டேக் அண்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பேக் டு பேக் 2 டாட்டுக்கு அப்புறம் ஒன் மேட்ச் போனால் இங்கே நீலமணி வந்திருக்காரு. ட்ரை பவுண்டரி உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பாலே ஸ்கூப்ல தெளிவா. ஸோ பாலா வந்திருக்காரு. ரெமினிக்கு 24க்கு 37. முக்கியமான ஓவர். ஒரு ஸ்லோயர் தெளிவாக கனெக்ட் அடிச்சாரு. ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படின்னு பட்சத்தில் பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப். நல்ல ஃபீல்டிங். பேக்கப்பும் தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிருக்காருங்க செங்கிரை சிவா. ஓடி இருக்கப்பட்ட 2 ஓட்டங்கள் மீண்டும் 3வது ரன் ஓடிறாங்களா? இப்போ வரைக்கும் பால் பிடிக்கல. இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி மாத்தி விளையாடிட்டு இருக்காங்க. செகண்ட் ஒன். வர விட்டு பலார்னு ஒரு அரை தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். தெளிவா ஆடி இருக்காரு. கடைசி வரைக்கும் கட்டுப்பால வெயிட் பண்ணி ஆடி இருக்காரு. ஒரு பவுண்டரி. தேர்ட் ஒன். பெரிய சுத்து. தெளிவா போட்டிருக்காரு இங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். அகைன் ஒரு ஸ்லோயர் அடிச்சுவார் நினைச்சேன். சூப்பரா போட்டிருக்காரு. டாட் பால். One more dot Shiva and also giving lot of sponsors tomorrow. போட்டிருக்காரு. சத்யா நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். பாலோட நெக்ஸ்ட் ஒன். ஸ்லோயர் சூப்பர் டெலிவரி. கையில் போட்டு போயிருக்கு. ஓட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. குயிக்கர் சிங்கிள். சிங்கிள் டு என்டி ஓவர். 4 ஓவருக்கு 35 அடிச்சிருக்காங்க. மலேசன் வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். 3 ஓவருக்கு 29. ஆல்மோஸ்ட் 10 ரன் ரேட்டில் தேவை. பெரிய சாட்டுக்கான ட்ரை தெளிவாக மீட் ஆகலை. 1 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா? சிங்கிள். செகண்ட் ஒன். டாஸ் பால். கண்ட்ரி திசையில் அடிச்சிருக்கு. போயிடும் நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. தேவையான ஒற்று 6 அந்த 6 அடிச்சு கொண்டு வந்தான்னு சொல்லலாம். இங்க 16 பாலுக்கு 22. தேர்ட் ஒன். இதையும் அடிச்சுடுவாருங்க கண்டிப்பா. ரொம்ப உடச்சு இந்த இடத்துல இருந்து அவஸ்டாரு. ஒரு 6 பேக் டு பேக் 2 6 எப்படி இருக்க. 15 பாலுக்கு 16 மாத்திட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். பேட்ல பட்டு உடம்புல பட்டிருக்கு. 2 ஓட மாட்டாங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். ஒட்டம் லைன்ல வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன். பெரிய சுத்து. பேட்ல பண்ணல. எக்ஸலன்ட் டெலிவரி. அந்த 6க்கு அப்புறம் நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவருக்கு 49 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான மேட்ச் ஓவர். அந்த மேட்ச் ஓவர் போட செங்கிரை சிவா. ஃபாஸ்ட் பாலே ஆச்சாருங்க. கண்டிப்பா தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. 6 முதல் பந்திலே 6. 6ஓட பாலோட ரன் கம்மியாக கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். எங்க செட்டி பிச்சாம்பட்டி. செகண்ட் ஒன். இந்த முறையும் தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா எஸ் பேக் டு பேக் முதல் 2 பாலே 2 6 பதிவு பண்ணிருக்காரு. இங்க ஹிட் ஆன் பிரதீப் 50 பதிவு பண்ணிருக்கான்னு சொல்லலாம். இந்த பக்கம் நேரா தேர்ட் ஒன். ஸ்லோயர் விக்கெட். 50 அடிச்ச பேட்ஸ்மேன் அடுத்த பால்ல விக்கெட். 50 பதிவு பண்ணிருக்கான்னு சொல்லலாம். வெல் பிளேட். 80% ரன் அவரே பதிவு பண்ணிருக்கான்னு சொல்லலாம் எங்க மேட்ச்ல. நீ பேட்ஸ்மேனா எங்க பிரசன்னா ஆஸ்டார் உள்ள போன ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு பவுண்டரி. முதல் பந்தே டீமை வின்னிங் பண்ண வச்சிருக்காருன்னு சொல்லலாம். பவுண்டரியோட மேட்சை வின் பண்றாங்க எங்க செட்டி கமிட்டி.